அமெரிக்காவின் புதிய வரி திட்டத்தால் இலங்கை பொருளாதாரம் அபாயத்தில் உதய கம்மன்பில தெரிவிப்பு. கடல் தொழில் அமைச்சர் மற்றும் செல்வம் அடைக்கலநாதனிடையே விசேட கலந்துரையாடல். தேசபந்து விவகாரத்தில் ரணிலுக்கும் டிரானுக்கும் புதிய சிக்கல். தேர்தல் விதிமீறல்கள் வவுனியாவில் இதுவரை 4 முறைப்பாடுகள் பதிவு. சிறைச்சாலையில் சூட்சுமமான முறையில் நடந்து கொள்ளும் தேசபந்து தென்னக்கோன். தமிழர்களின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுங்கள், ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. தையிட்டி விவகாரத்துக்கான தீர்வு கலந்துரையாடல் பாதியில் வெளியேறினார் நீதி அமைச்சர். ஜெர்மனியில் ஈழப்பட செய்தலை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் 004915205071 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் ஈழப்பட செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழப்பட இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து தொடர்புகளுக்கும் 003378080116. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரிமுறையால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறைந்து நாட்டிற்கு கடுமையான நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என பிவுத்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்கள் ஆடை, தேயிலை, தேங்காய் மற்றும் லவங்கப்பட்டை ஆகியவற்றின் விலை 44% உயரும் அபாயம் இருப்பதாக கூறினார். இந்த வரி காரணமாக இலங்கை பொருட்களுக்கு மாற்றாக குறைந்த வரி விதிக்கப்படும் நாடுகள் இருந்து அமெரிக்க விற்பனையாளர்கள் பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் இலங்கையின் ஏற்றுமதி குறையும், விலை உயர்ந்ததால் போட்டித்திறன் இழக்கப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடை தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் என்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை வேறு நாடுகளுக்கு மாற்றக்கூடும் என்றும் வேலைவாய்ப்புகள் குறையும் என்றும் முதலீடுகள் மற்றும் வருமானம் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா 2024 செப்டம்பரில் வரி விதிக்கலாம் என அறிவித்த போதும் இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடக்கில் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பு யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்பொழுது கடற்றொழிலாளர்கள் தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலையை கொண்டுள்ள இடப்பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். அத்துடன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸின் விசாரணை தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உண்மைகளை சமர்ப்பித்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போதே குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், வெலிகம ஹோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு மறுநாள் அப்போது பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் தேசபந்து தென்னக்கோனுடன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய சென்றபோது நடந்த சம்பவம் என்று கூறினார். இது முற்றிலும் கட்டுக்கதை அன்று. இது குறித்து டிரான் அலஸிடம் நாங்கள் விசாரித்தோம். இந்த சம்பவம் குறித்து தனக்கு தெரியாதென்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் செலவுகளை வெளிப்படுத்தும் சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் வேட்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதோடு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை 4 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சி அமல்ராஜ் தெரிவித்தார். வவுனியாவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் அமைத்தல் மற்றும் சட்டத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. விசேடமாக 154 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற போதிலும் இம்முறை உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்துக்கு அமைய வட்டாரங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தன்னுடைய நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்களை தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாகியிருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக தெரிய வருகிறது. மேலும் விசாரணையின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதோடு சூட்சுமமான முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அத்துடன் மாகந்துரை மதுஷ் மற்றும் கரகட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சுமமான முறையில் தேசபந்து தென்னக்கோன் நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈழத்தமிழர்களின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்களை எடுக்கும்போது பெண்கள் நெற்றியில் பொட்டிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை மேற்கோள் காட்டி இலங்கை குடிவரவு குடியல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் ஒன்றில் ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார். கடவுச்சீட்டுகளுக்கான புகைப்படங்களை எடுக்கும்போது தமிழ் பெண்கள் பொட்டிடுவதும் இந்து சமய குருமாராக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரச உரிமை பெற்ற புகைப்பட பிடிப்பாளர் சங்கத்தால் வடக்கு மாகாண புகைப்பட பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேற்குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இனமத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் ஒரு அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதை தங்களின் மேலான அவதானத்துக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக தமிழர்களின் மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுக்குள் ஒன்றாக தமிழ் பெண்கள் பொட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகிறார்கள். ஒரு இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றித்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்கள் எவையுமற்று தடுக்க நினைப்பதும் அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவதும் மிக மோசமான அடக்குமுறை என்பதை, உணர்வு நிலைசார் பண்பாட்டு அடையாள பறிப்பு என்பது எத்தகைய தாக்கங்களை உருவாக்கும் என்பதையும் தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியகவு தேவைகளின் பொருட்டும் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு ஈழத்தமிழர் கடவுச்சீட்டுக்கான புகைப்படத்தை எடுக்கும் போது தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் தையிட்டி திஸ்ஸவிகாரை விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரச தரப்பு பிரதிநிதிகள் தேர்வு குறித்த காத்திரமான பேச்சுவார்த்தைகள் ஏதுமின்றியும் ஊடகங்களை புறக்கணித்து மாற்று பாதையூடாக வெளியேறிய விவகாரம் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகமூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையிட்டி விகாரை விடுவிப்பு குறித்த கலந்துரையாடல் நேற்று நாகவிகாரையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நீதியமைச்சர் நாணயக்கார, பிரதியமைச்சர் முனீர் மலாஃபிர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள், யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள், தையிட்டி காணி உரிமையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலினூடாக ஊடகவியலாளர்கள் காத்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்று பாதை வழியாக வெளியேறி சென்றனர். மேலும் குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் குறித்த விவகாரத்துக்கு சுமூகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என்று கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த திருவரங்கன் குறித்த விவகாரத்தில் தீர்வை பெற்றுக் கொடுக்க முனைப்புடன் இருக்கிறது என்பதே தமக்குள் இருக்கும் கேள்வி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் விவகாரத்தை காரணம் காட்டி அமைச்சர்கள் வெளியேறினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இலகுவாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது என்பதோடு நீதி யார் பக்கம் என்பது தொடர்பான தெளிவு அனைவருக்கும் உண்டு என்றாலும் குறித்த விவகாரத்துக்கான தீர்வை எட்டுவதற்கான முன்முனைப்பை முன்வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தயக்கம் தொடருமாக இருந்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்காது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தயக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார்.